வணக்கம் நண்பர்களே. தனியார் நிறுவனங்கள வேலை பார்க்குறவங்களுக்கு, குறிப்பா இந்த ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஒரு செம்ம குட் நியூஸ் வந்திருக்கு. கிராஜுவிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிராஜுவிட்டி வாங்கணும்னா இனி 5 வருஷம் காத்திருக்க வேண்டிய தேவையில்ல. வெறும் 1 இயர் வேலை பார்த்தாலே போதும். மத்திய அரசு ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்ட்டு முழுசா இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவா ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம்னா, அந்த வேலையை விட்டு நிற்கிறப்போ கிராஜுவிட்டின்னு ஒரு மொத்த தொகையை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆனால் பழைய ரூல்ஸ் படி அதுக்கு நாம் குறைஞ்சபட்சம் 5 வருஷமாச்சும் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விட்டால் அந்த பணம் கிடைக்காது. ஆனால் இப்போ மத்திய அரசு அமல்படுத்தியிருக்க புதிய தொழிலாளர் விதியின்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதாவது தற்காலிக ஒப்பந்த ஊழியர்கள் ஃபிக்ஸ்டு டேர்ம் எம்ப்ளாயீஸ்னு சொல்லுவாங்க மற்றும் சில வகை ஒப்பந்த தொழிலாளர்கள் ஒரே நிறுவனத்தில் தொடர்ச்சியாக 1 வருஷம் வேலை பார்த்தாலே போதும். அவங்களுக்கு கிராஜுவிட்டி பணம் கண்டிப்பாக கொடுக்கணும். இது ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டே சொல்லலாம். அப்போது நிரந்தர ஊழியர்களுக்கு, அதாவது பர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்ன நிலைமைன்னு நீங்கள் கேட்கலாம். அவங்களுக்கு பழைய ரூல்ஸ் படி தான் பார்த்தீங்கன்னா, அதாவது பர்மனெண்ட் ஸ்டாஃபாக இருந்தாங்கன்னா 5 வருஷம் முடித்தாதான் கிராஜுவிட்டி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரி, பணம் எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராஜுவிட்டி கால்குலேஷனில் எந்த மாற்றமும் பண்ணலை. ஒவ்வொரு வருஷத்துக்கும் கடைசி மாத சம்பளத்திலிருந்து 15 நாட்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒப்பந்த ஊழியர்களையும் நிரந்தர ஊழியர்களைப் போல சமமாக நடத்தணுன்ட்டு புது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பர்மனெண்ட் ஸ்டாஃபுக்கு என்ன சம்பளம், லீவு, போனஸு, மெடிக்கல் வசதி கிடைக்குதோ அதே அளவு பார்த்தீங்கன்னா ஒப்பந்த ஊழியர்களுக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சும்மா பேருக்கு வேலை கொடுத்துட்டு கம்மி சம்பளம் கொடுக்கறது இனிமேல் நடக்கவே நடக்காதான். இதனால் ஐடி துறையாகட்டும், உற்பத்தி துறையாகட்டும், ஜவுளித்துறைன்ட்டு பல துறைகளை வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைச்சிருக்கு சொல்லலாம். இந்த புதிய மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது ஒப்பந்த ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.